ப்ராப்பரா இந்த ஆர்டினோ மதர் போர்டை ப்ரோக்ராம் பண்ணணும், அதுவும் மொபைல்லே ப்ரோக்ராம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ ஃபுல் ஃப்ளெஜா பாருங்க. ரொம்ப சிம்பிளா ஒரு மெத்தட் சொல்லி தரேன். இது மூலியமா நீங்க சின்ன சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் இந்த மாதிரியான இன்வென்ஷன்ஸ்லாம் பண்றீங்க அப்படின்னா இந்த ஆர்டினோ மதர் போர்டை அதுக்கு தகுந்த மாதிரி உங்களால ஈஸியா ப்ரோக்ராம் பண்ண முடியும். நான் இப்போ வந்து மொபைல் வெர்ஷன் சொல்லிடுறேன். ஆனா சீக்கிரமாவே நெக்ஸ்ட் வீடியோவே பார்த்தீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு லேப்டாப் இல்ல கம்ப்யூட்டர் வெர்ஷன்ல பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ப்ராப்பரா ப்ரோக்ராம் பண்றது அப்படிங்கறத சொல்றேன். மொபைல் வெர்ஷன் பல பேர் கேட்டிருந்தீங்க. ஏன்னா எங்களால கம்ப்யூட்டர் வந்து ஈஸியா ஆக்சஸ் பண்ண முடியல, லேப்டாப் ஆக்சஸ் பண்ண முடியல. மொபைல்லேயே பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக தான் இது. பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. இதுக்கு சிம்பிளா ஒரே வழி இருக்கு. ஜஸ்ட் கூகுள் போங்க. கூகுள்ல ஏதாவது ப்ரௌசர்ல ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் ப்ராசஸ் ப்ரௌசருக்குள்ள நடக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அதனால நார்மலா இல்லாம ரீடைரக்ட் ஆகிலாம் போகிற பிரச்சனைலாம் இல்லாம ப்ரௌசருக்குள்ளே ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்க ஆர்டினோ மெகா அப்படின்னு நீங்க சர்ச் பண்ணாலே போதுமானது. உங்களுக்கான அஃபிஷியலான அவங்களோட வெப்சைட்டே வரும். இங்க வந்து நீங்க டெஸ்க்டாப் மோட எனேபிள் பண்ற மாதிரி இருக்கும். இங்க பார்த்தீங்கன்னா நீங்க என்ன ப்ராஜெக்ட் பண்ண போறீங்களோ அந்த ப்ராஜெக்ட்டுக்கு சம்பந்தமான ப்ரோகிராமிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா மேனுவலாவும் சரி, இதுலயே பார்த்தீங்கன்னா இன்டர்னலாவும் சரி நீங்க ஃபீட் பண்ற மாதிரியான ஆப்ஷன் கேட்டிருப்பாங்க. மொபைல் வெர்ஷனுக்கு இது ஓப்பன் ஆகல. ஆனா டெஸ்க்டாப் மோட எனேபிள் பண்ணீங்க அந்த ப்ரௌசர்ல அப்படின்னா 3 டாட் கிளிக் பண்ணி டெஸ்க்டாப் மோட எனேபிள் பண்ணும்போது இது அப்படியே ப்ரௌசர் வெர்ஷனுக்கு மாறிடும். ஸோ இதுக்குள்ளே இன்பில்ட்டா அந்த வகையான ப்ரோக்ராமை ஃபீட் பண்ணி, அதாவது மொபைல்லேருந்து ஃபீட் பண்ணி டேரெக்டாக பார்த்தீங்கன்னா ஆர்டினோ மெகா போர்டுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் மாற்றுற மாதிரி இருக்கும். இது ஒன்றா. இன்னொரு வழி இருக்குது. இதுலேயே ஆப் வெர்ஷனும் இருக்குது. அதே ஆர்டினோ மெகாவும் பார்த்தீங்கன்னா ஆப் வெர்ஷனை ரன் பண்ணியிருக்காங்க. இதில் சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ் சின்ன சின்ன விஷயங்களும் பார்த்தீங்கன்னா கீநோட்ஸாக டெய்லி அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இங்கே போய் இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி இதே ப்ராசஸ் நான் இப்போ சொல்ல போகிற ப்ராசஸ் அப்படியே பண்ணுற மாதிரி இருக்கும். வெப்சைட்டும் அதே தான், ஆப்பும் அதே தான். ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடு வேரியஸ் ஆகுமே தவிர அது ஃபாஸ்டேன்னு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். மற்றபடி எல்லாமே சிமிலர் தான். இதில் ரிமோட் கண்ட்ரோல் ஆப்ஷன்லாம் இருக்கும்ல, சின்ன சின்ன விஷயங்களை ரிமோட் கண்ட்ரோல் பண்ணுறது, ரெயின் டிடெக்டர் பண்ணுறது, அது எல்லாமே இந்த ஆப் வெர்ஷனுக்குள்ளே வந்துடும். வெப்சைட் வெர்ஷன்லையும் இருக்குது. ஸோ இப்போது சிம்பிளாக ஒரு ஓடிஜி கேபிள் வேணும் மொபைல் வெர்ஷனில் பண்ணும்போது. நான் வந்து மைக்ரோ யூஎஸ்பி என்னோடது. நீங்கள் சி டைப் இருந்தால் சி டைப் போட்டுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ஓடிஜி சப்போர்ட் இருக்க மொபைலான்னு பார்த்துக்கோங்க. தென் பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ்பிக்கான பி டைப் கேபிள் வேணும். இந்த பி டைப் கேபிள் இருந்தால் உங்களால் ப்ரோக்ராம் பண்ணுறது ரொம்பவே ஈஸின்னு சொல்லலாம். இது மூலியமாக தான் அதை கனெக்டும் பண்ண முடியும். ஸோ இந்த ஓடிஜி கேபிளில் இந்த யூஎஸ்பியை கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த பி டைப் கேபிள் இருக்குது பார்த்தீங்களா, இது பார்த்தீங்கன்னா பிரிண்டர் கேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே ஓடிஜி எனேபிள் பண்ணிவிட்டு இந்த பிரிண்டர் கேபிளை பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ஆர்டினோ மெகாவில் பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ண உடனே இது ப்ராப்பராக கனெக்ட் ஆகிருக்கான்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு சிம்பிளான வழி இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா ஆன் அப்படிங்கிற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சின்ன லைட் பார்த்தீங்கன்னா க்ரீன் லைட் உங்களுக்கு எரிய ஆரம்பிக்கும். தென் பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு காமிக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோ லைட் பிளிங்காய் எரியும். இந்த ரெண்டு விஷயம் தான் நீங்கள் ப்ராப்பராக ஆர்டினோ மெகா போர்டு ஒர்க் ஆகுது, அதை ப்ராப்பராக மொபைலோட கனெக்ட் பண்ணியிருக்கீங்க, ஒரு சிஸ்டரோட கனெக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி இதை ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நீங்கள் என்ன ப்ராஜெக்ட் பண்ண போறீங்களோ, ரிமோட் கண்ட்ரோலோ, ரெயின் டிரெக்டரோ, இல்லை கேஸ் லீக் ஆகிற விஷயங்கள்லாம் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி இருக்குல்ல, அது எது வேணுமோ சூஸ் பண்ணி நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக இதில் வந்து ஃபீட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி மேனுவலாகவும் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டினோ மெகா போர்டில் பேசிக்கான ப்ரோக்ராமிங் ஆல்ரெடி ஃபீட் ஆயிருக்கும். ஸோ பயப்பட தேவையில்லை. ஸோ இதை பற்றின அடுத்தடுத்த வீடியோஸை பார்க்கறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு நல்ல மாற்றம் இனிதாய் நடக்கட்டும்.